தாராபுரத்தில் முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி பெண்கள் காலி குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்த வந்த தாராபுரம் நகராட்சி ஆணையரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட சொக்கநாதபாளையத்திற்கு கடந்த 2 ஆண்டுகளாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்பது பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். வேலைக்கு போறவங்க, ஆபீஸுக்கு போறவங்க, தினக்கூலிக்கு போறவங்க குளிக்கிறதுக்கு இல்ல, சாப்பாடு இல்லைன்னு எங்ககிட்ட பொம்பளை வீட்டு சண்டைக்கு வராங்க. எத்தனை நாளைக்கு நாங்க கஷ்டப்பட்டு இருக்க முடியும்? எங்களால கஷ்டப்பட முடியல. அதனால எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்த்து கொடுக்க வரையில நாங்க எந்த இடத்துலயும் உட்கார்ந்து மறியல் பண்றதுக்கு பொம்பளை தயாரா இருக்கிறோம். இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோம், பார்த்தாங்க. ஆனா எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. தண்ணியே இல்ல சுத்தமா. குடிக்கிற தண்ணி வாரத்துக்கு ஒருக்கா வருது. உப்பு தண்ணி வந்து சுத்தமா ஒரு 5 குடம் வருது. 2 நாளைக்கு ஒருக்கா 5 குடம் தான் குடிக்கணும். சராசரியா ஒரு மனுஷருக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2-3 குடமா தண்ணி தேவைப்படும். குடிநீர் வழங்க கோரி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாகும். சொக்கநாதபாளையத்திற்கு நேரில் வந்து நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்த பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது.